ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு குறைஞ்ச விலையில் லோ பட்ஜெட்டில் ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். 5 சென்டிலான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, குமரி மாவட்டம் தக்கலை. அதாவது தக்கலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு பொது மருத்துவமனை, அதாவது தக்கலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்குது. வீடு பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் ஆன ஒரு வீடு தான். ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சென்ட் நிலப்பரப்பில் ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. முன்னால் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பாதை வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய பாதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு பாதை மட்டும் தான் நம்மளுக்கு மைனஸ், பாக்கி எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். பாதை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு டூ வீலர் தான் வரும், பாக்கி பெரிய வண்டியெல்லாம் வந்துக்கிடாது. ஸோ அப்படி தான் இருக்குது. இந்த வீடோடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு ஒரு கிணறு, வீட்டில் அவங்க ஒரு கிணறு முன்னால் வெட்டியிருக்காங்க. ஸோ கிணறு தண்ணி இருக்குது, அண்டு கார்பரேஷன் வாட்டரும் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஓன் பர்பஸ் வீடுன்னு சொல்லியாச்சுன்னா சொந்த செலவுக்காக அவங்க கட்டப்பட்ட வீடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணப்பட்டது இல்லை. ஏன் அப்படின்னாச்சுன்னா சொந்த வீட்டுக்கு தான் அவங்க கிணறு வெட்டுவாங்க. ரெண்டாவது தரைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரானைட்ஸ் மார்பிள்ஸ் போடுறதுனா சொந்த வீட்டுக்கு மட்டும் தான் போடுவாங்க. பாக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டுக்கெல்லாம் வந்து மார்பனேட் தான் போடுவாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து நின்று கட்டின வீடு தான். நல்ல ஒரு தரமான ஒரு வீடு தான். தற்சமயம் இது வந்துட்டு ஒரு சில காரணங்களால் சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு வாடகைக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாம் எவ்வளோ காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து காட்டியிருக்கோம். ஸோ பாருங்கள், தக்கலையில் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே இருக்கனால மெயின் ஏரியா எல்லாமே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு மார்க்கெட்டோ இல்லை எந்த ஸ்கூலோ இல்லை எந்த கலெக்டர் ஆஃபீஸோ சப் கலெக்டர் ஆஃபீஸோ அண்டு எதுனாலும் உங்களுக்கு வந்துட்டு வாக்கிங்கிலே போய்ட்டு வந்துடலாம். ஸோ வாக்கபிள் ஏரியா தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சிட் அவுட்டு அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ஒரு கிச்சன் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம், கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே கொண்டது தான். மேலே பார்த்தீங்கன்னா மேலே சேர்க்கஸ், அதை படிக்கட்டு வீட்டுக்கு உள்ளே இருந்தால் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்து கொடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூமை கொண்ட ஒரு அழகான ஒரு வீடு தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால்கனி அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 பெட்ரூம் அமைக்கலாம். அதாவது 2 பெட்ரூம் 4 பெட்ரூம் போதாது, இன்னும் 2 தேவை அப்படின்னாலும் இன்னும் 2 அமைக்கலாம். மொத்தம் 6 பெட்ரூம் நீங்கள் செட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த வீடு வந்திருக்குது. வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி கொடி பின்னால் இடங்கள் அமைச்சு தான் தாராளமாக பண்ணுறது தான், தாராளமாக வசிக்கிற மாதிரி தான் இந்த வீடு வந்திருக்குது. இப்போ நான் சொன்ன பால்கனி மாதிரி டைப் தான். இதிலே உங்களுக்கு 2 ரூம் எக்ஸ்ட்ரா போடலாம். மேலே போய் பார்க்கலாம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் சிட்டி அப்படிங்கிறனால உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக குடியிருப்பு தான். சுற்றி குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீடு தான் இந்த வீடு. ஸோ பாருங்கள், வரிசையாக காணிக்கிற பாருங்கள், மரங்களும் செடிகளும் கொடிகளோடு நல்ல அழகாக அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டுக்கு அவங்க 40 லட்சம் கேட்குறாங்க. 40 லட்சம் கேட்டாலும் கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 40 லட்சம் உங்களுக்கு ஃபைனல் கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு பேசி வாங்கி தரலாம். ஸோ தக்கலை ஏரியாவில் மிக பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு வீடாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், எஸ்டேட் தேடுவோர், அது மாதிரி வீடு கட்டணுன்னாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.